இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தீபக் ரொம்ப நல்ல பையன், அவன் ரொம்ப இன்னசென்ட்டு, அப்பாவி அப்படின்றாங்க. ஐயோ அப்பாவிலாம் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் பேய் கடமா, நாங்கள் பேய் கடமான்னு சொல்லுவோம். ஆட்டோவா பஸ்ஸா? ஆட்டோ பஸ் இல்லைடா, ஆக்டோபஸ்ரா. ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது மீடியம் சைஸ் நாங்கள் சொல்லுவோம். இது தாள கடமா, இது ஹாலிபட். நிறைய பேர் இதை தான் நாக்குன்னுவீங்க, நாக்கு கிடையாது. கடவரா ஃபிஷ் இங்கே இருக்குது. ஒரு மீனே பார்த்தீங்க அப்படின்னா 6 kg வரும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டேனிஷ் காசிமேடு மீனவன். கைஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்குவிட் வீடியோ, அப்புறம் ஆக்டோபஸ், அப்புறம் வந்து CF பிக்கு. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக தான் பேசுவோம் இந்த வீடியோவில், ஏன்னா ஒர்க் டென்ஷனில் இருக்கும். இப்போ எப்படி வந்து நாங்கள் CF பிக் எடை போடுறோம், கடமா எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, எத்தனை வகையான கடமா இருக்குது அப்படின்லாம் காட்ட போகிறோம். நாங்கள் CFன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ. ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ. வேலை சரி ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கட்டில் ஃபிஷ் எடை போட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக நம்மக்கிட்ட வந்தது பார்த்திங்கன்னா 21 கிலோ. டப்ஸு கழிச்சு குறைஞ்சது 17 கிலோ. சரிங்களா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுலேயே வந்து ஸ்மாலு, மீடியம்மு கலந்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் பேய் கடமா, நாங்கள் பேய் கடமான்னு சொல்லுவோம். இவரை இதுதான் பேய் கடமா. ஆனால் வந்து எல்லாருமே வந்து ஆக்டோபஸ். ஆட்டோவா பஸ்ஸா? ஆட்டோ பஸ் இல்லைடா, ஆக்டோபஸ்ரா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஸ்மால். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்த கட்டில் ஃபிஷ்லேயே வந்து ஸ்மால் இது. ஸோ இது எத்தனை கிலோ இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு கூடைக்கு வந்து 20 கிலோ இருக்குது. 20 கிலோ இருக்குது. கொஞ்சம் அள்ளி போடுங்க. கூடை கழிச்சு 20 கிலோ. 20 கிலோ ரவுண்டாக 20 கிலோ போடுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே இன்னொரு கூடை இருக்குது. எவ்வளோண்ணா? 16. 16 கூடை கழிச்சு 16 கிலோ. ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது மீடியம் சைஸ் நாங்கள் சொல்லுவோம். மொத்தம் இந்த கூடையில் மொத்தம் 5 கிலோ இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே பிடிக்கிறேன். பேய் கடமா இங்கே இருக்குது. அப்பா சமாளிட்டேன். ஸோ பேய் கடமா மொத்தம் வந்து ஒரு டப்ஸு ஃபுல்லாக வருது அப்படின்னா, ஸோ இந்த டப்ஸில் பார்த்தீங்கன்னா வரும் வந்து 38 இருக்குது. பாக்ஸ் கழிச்சு 34. இந்த ஒரு ஃபுல் 34. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து 50 கிலோ வரும். சரிங்களா? ஸோ இப்போ இறக்கிடலாம். 2 கிலோ இன்னும் அது இடம் போடலையாப்பா? போட்டாச்சா? ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இடம் போட்டுட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஷெட்டுக்கார் இவர் தாங்க. இது பாருங்கள், நம்ம ஆமாம் இப்போ கொஞ்சம் கேரில் இருக்கார் ஜார்ஜ் அண்ணன். எல்லாருமே வந்து அவர் இதில் பார்த்துருப்பீங்க, நம்ம டைகர் ப்ரான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடமா வீட்டில் பார்க்குறீங்க. ஸோ வந்து சொந்தமாக ஷெட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் வெளியூர்லேருந்து நம்ம ஷெட்டுக்கு வந்து நீங்கள் கடமாவோட எடுத்துகிட்டு வரலாம். சரிங்களா? அது நம்ம என்ன பெஸ்ட் ப்ரைஸோ நம்ம பார்த்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஆமாம், ஆக்டோபஸ், அப்புறம் வந்து CF பிக்கு, CF மீடியம், CF ஸ்மாலு எதுவாக இருந்தாலுமே, கடமாவில் எதுவாக இருந்தாலுமே. ஆனால் ஊசி கடமா எடுக்க மாட்டோம். ஸோ நீடில் ஸ்குவிட் நாங்கள் எடுக்க மாட்டோம். சரிங்களா? நீடில் ஸ்குவிட் நாங்கள் எடுக்க மாட்டோம். அதனால் நீங்கள் அது மட்டும் எடுக்காதீங்க. மற்ற ஸ்குவிட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இந்த வீடியோ. தாள நம்ம விட்டியா? நான் போட்டுண்ணா 1.5 கிலோ தாளகடமா. முக்கியமாக தாளகடமா விட்டேன் நான். தாளகடமா காட்டுப்பா, தாளகடமா காட்டுறா. தாளக்கடமா பாருங்கள், வெறு பாருங்கள், இதுதான் தாளக்கடமா. ஸோ செம்மையாக இருக்கும் தாளக்கடமா. ஸோ இன்கேஸ் உங்கள் வீட்டுக்கு வேணும்னா கூட நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். 1 கிலோ 2 கிலோ. ஏன்னா இது மினிமம் வந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 3 kg ஆர்டர் பண்ணணும். அதே மாதிரி ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தாளக்கடமாலாம் வந்து 350 rupees போகும். எல்லாமே வந்து ஒரு கடமாவே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கிலோலேருந்து 2 கிலோ அந்த மாதிரி சைஸ் தான் வந்து மோஸ்ட்டாக கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் போகிற பொருள். ஸோ ஏன்னா என்னோட ஆசை என்னன்னா எக்ஸ்போர்ட் போகிற பொருளை வந்து நம்ம ஊரில் எல்லாருமே சாப்பிட்ணும், எல்லாருமே டேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட ஆசையும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம எவ்வளோ ஃபிஷ்ஷை வந்து எவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிட்றோம். இதெல்லாம் ரொம்பவே வந்து காஸ்ட்டு கம்மியான ஃபிஷ்ஷு தான் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ இந்த ஃபிஷ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். இதுவே நீங்கள் வெளியே ஹோட்டல்ஸில் சாப்பிட்டீங்க, இல்லை வெளியே ரெஸ்டாரண்ட்ஸ் பெரிய நீங்கள் 5 star ஹோட்டல்ஸில் நீங்கள் போய் சாப்பிட்டாலுமே, இல்லை அதர் கண்ட்ரிஸ் அதர் ஸ்டேட்ஸில் போய் நீங்கள் சாப்பிட்டாலுமே வந்து ரொம்ப ரேட் ஹெவியாக தான் போகும். நீங்கள் அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட் வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாயர் மீன் இருக்குது, ஹாலிபட் சொல்லுவாங்க. பட் நாக்கு கிடையாது, இது வந்து நாயர். சரிங்களா? ஸோ இன்னொரு வாட்டி ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்லேயே காமிச்சிடுறேன். அப்போ நம்ம எடை போடும் போது காமிச்சோம், அந்தளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஆக்டோபஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இவ்வளோ பெருசு வரும், இதை விட பெருசும் வரும். ஸோ செம்மையாக இருக்கும் இந்த ஆக்டோபஸ். அதாவது நாங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா பேய் கடமான்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதுகிட்ட ஒரு பெரிய ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதுகிட்ட வந்து ஒரு செம்ம அழகான விஷயம் இருக்கும். நம்ம இது வந்து கடலுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், உங்களுக்கு இதிலே தெரியும் ஒரு மாதிரி வந்து க்ரீன் கலரில் இதா. இதுவே நம்ம வந்து லைவாக வந்து சீல பார்த்தோம் அப்படின்னா செம்ம அழகாக செம்ம க்யூட்டாகவே இருக்கும்.
அப்படியே ஜொலிக்குன்னே சொல்லலாம், அந்த லெவலில் இருக்கும் சரிங்களா. ஸோ செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பட் நம்ம ஊரில் யாருமே இதை வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஜப்பான், சிங்கப்பூர், அப்புறம் வந்து மலேசியா, இந்தோனேஷியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து ரொம்பவே லக்கி பர்சன். இது வந்து நான் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன். ஆக்சுவலாக நான் இது வந்து ஒரு ஹோட்டலில் நான் சாப்பிட்ருக்கேன். இது எங்கன்னா நம்ம வீடியோவோட பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷலிஷியஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து செம்மையாக வந்து ஒரு 65 ஸ்டைலில் வந்து அவங்க வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ செம்மையாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மை வரும். இந்த மையெலாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மை தான் வந்து இந்த கடமாக்கு வந்து அழகுனே சொல்லலாம். ஸோ இது வந்து அப்படியே கூட ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். நல்லா க்ளீன் பண்ணணும். இதை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். அந்த மை வந்து நல்லா போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, அது வந்து லைவாக இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஆகும். இது வந்து நம்ம பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் படத்துலலாம் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பெரிய மான்ஸ்டர்லாம் வரும் சரிங்களா. ஆனால் இங்கே நம்ம ஊரில் வந்து எந்த லெவலில் வரும் பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சது வந்து ஒரு கடமா வந்து 5 கிலோ சைஸ் வரைக்குமே வரும். ஸோ இது பார்த்தீங்கனாலே வந்து 1 கிலோ வரும் சரிங்களா. இது வந்து கீழே லென்த் இன்னும் பெருசாக போகும், கேமராவில் தெரியாது. ஸோ இது இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் காமிக்கிறேன் வாங்க. ஸோ இன்னொரு விஷயம் இப்போ நான் காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து முட்டை கடமான்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ முட்டை கடமாலே பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்து குவாலிட்டியான ஃபிஷ்ஷு. நான் ஆக்சுவலாக அதை பார்த்தீங்களா, இது அழுத்தினாலே இதில் வந்து ஃபுல்லாக மையாக வரும். ஆக்சுவலாக இந்த மை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஆக்சுவலாக இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி தான் சாப்பிட்ணுன்னுவாங்க. இதில் வந்து நம்ம என்ன தான் வந்து நம்ம வந்து கழுவுனாலுமே சரி, மை வந்துகிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த கடமை வந்து இந்த மாதிரி பியூர் ஒயிட்டாக இருந்தால் நாங்கள் எடுப்போம். அதுவே வந்து கொஞ்சம் சிவப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் எடுக்க மாட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்களா, இந்த கடமால வந்து இது வந்து சிஎஃப் பிக்கு சரிங்களா. ஸோ இந்த சிஎஃப் பிக்குன்ற விஷயம் வந்து இந்த கடமை வந்து தமிழில் முட்டை கடமானு சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து ஆக்சுவலாக பிடிக்க போகும்போது இது என்ன விஷயம் பண்ணோம் அப்படின்னா, நம்மளை யாராவது நம்ம அட்டாக் பண்ண வந்தால் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தற்காப்புக்காக நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி அடிப்போம், இல்லைனா வந்து எகிரி குச்சி ஓடிடுவோம். ஸோ மான்காரா தேவித்தெல்லாம் நம்ம காட்டுவோம் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி தான் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னை தற்காப்புக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்க தண்ணியை ஃபுல்லாகவே வந்து கலங்கப்படுத்திடும். அதாவது இந்த மை நான் புழிஞ்சால் ஒரு மை வரும் தெரியுதுங்களா. ஸோ இந்த மை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, தண்ணியை வந்து ஃபுல்லாகவே கலங்கப்படுத்திட்டு தன்னை அட்டாக் பண்ண வந்து அந்த ஒரு மீனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். இது கடமாக்கா அதிசயமாக பார்க்குறீங்க பார்க்குறது. இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் போவோம்க்கா. இது எக்ஸ்போர்ட் ஆமாம், ஃபுல்லாக சைனா, ஜப்பான் அந்த மாதிரி போவோம். நம்ம சாப்பிட்லாமே, உள்ளே ஒரே பல்லு மட்டும் இருக்கும், அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்லாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இல்லை இது ஷெட்டுக்கு போகுது, எக்ஸ்போர்ட் போயிட்டுருக்கு. இது வந்து இதிலே சின்னது, இதிலே சின்னது. ஓடு எடுத்துணும்மா. இல்லை நம்ம ஊரில் சேல்ஸ் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக நம்மளை சொல்லவே விடலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த கடமை வந்து பார்த்திங்க அப்படின்னா, தன்னை தற்காப்புக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த தண்ணியை ஃபுல்லாகவே வந்து கலங்கப்படுத்திட்டு அதோட ட்ரிக்ஸ் காட்டும். அது ட்ரிக்ஸ் எப்படின்னா, ப்ரோ செருப்பு மீனா ப்ரோ இருக்குது ப்ரோ, இருங்க நம்மளை சொல்ல விட மாட்டாங்க போல், வந்துடுறேன் இருங்க. கடைசி வரைக்கும் அது எப்படி தற்காப்புக்காக அது என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்ல விட மாட்டாங்க போல். ஸோ இப்போ நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் வாங்க. ஆக்சுவலாக நான் இப்போ சொல்லியே ஆகணும், இல்லைனா நீங்களே எனக்கு கழி ஊற்றுவீங்க. ஸோ ஆக்சுவலாக இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து அந்த இடத்த ஃபுல்லாக கலகப்படுத்திட்டு அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பயந்து ஓடக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது இந்த கடமா. ஸோ அந்த இடத்த கலகப்படுத்தி நம்மளை அட்டாக் பண்ண ஒரு விலங்காக இருக்கட்டும், ஒரு மீனாக இருக்கட்டும், அதை வந்து ரவுண்டு பண்ணிவிட்டு வந்து அதை திருப்பி அட்டாக் பண்ணோம். ஸோ இது வந்து நான் எதில் பார்த்தேன் அப்படின்னா, டிஸ்கவரியில் பார்த்தேன். ஸோ இதை நான் பார்த்தனால தான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் டிஸ்கவரியில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது சரிங்களா. ஏன்னா நான் போய் பார்த்து தான் சொல்லலாம். நான் டேரெக்டாக பார்த்துருந்தேன்னா நான் சொல்லியிருக்கலாம். பட் நான் வந்து டிஸ்கவரியில் தான் பார்த்தேன் சின்ன வயசில் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த கடமாலே பார்த்தீங்க அப்படின்னா 3 வெரைட்டிஸாக பிரிப்பாங்க, பிக்கு, மீடியம், ஸ்மால் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம ரிச்சால் ஏற்ற போகிறோம். நம்ம ஜார்ஜனா வந்துட்டார். ரெகுலராகவே நாங்கள் இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். கடமா ப்ளஸ் வந்து திருக்க மீன், அப்புறம் ஆறாம் மீனா ஈல் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அவங்க ஷெட்டு கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த போட்டு சாருக்கு எல்லாமே எங்கே போவோம் அப்படின்னா, நம்ம வந்து கை மாற்றி விடுவோம், எங்ககிட்டேருந்து அவங்க ஷெட்டு கொண்டு போகிறாங்க சரிங்களா. இதுதான் விஷயம். சிஎஃப் இது, அதுலேயே வந்து முட்டை கடமாலே ரொம்ப ஸ்மால் இது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான். இது தாளை கடமா, இது ஹாலிபட். நிறைய பேர் இதை தான் நாக்குன்னுவீங்க. நாக்கு கிடையாது. நாக்கு வந்து இவ்வளோ பட்டையாக வரவே வராது சரிங்களா. இது பாருங்கள், இது வேறு லெவல் மீன். இது சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கறி சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகும். கண்டிப்பாக இந்த மீனை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கிடச்சிதுன்னா. சாகடிச்சு வேறு தீபக் என்ன பண்ணிட்டான், சாக்கடி இது உள்ள. நான் அந்த கேஜி நான் அந்த கேஜி எடுத்தாரு பாருங்க, துடிச்சிட்டா போல்.
நேற்று அவனு சாக்கு வச்சுது. அதான் சொல்கிறேனே, தான் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெறணுன்ட்டு சாக்கடிக்க வச்சுட்டான் அவங்களையும். பாவம் இவர் தான் சாக்கு வச்சுங்க. நான் யாரால் நான் சாக்கு வச்சுது? தீபக் பையனால. அவன் நல்ல பையனா அவன்? ரொம்ப நல்ல பையன். ரொம்ப நல்ல பையன். இந்த ஏரியாவில் எப்படியாப்பட்ட பையனா அவன்? ஐயோ கலக்கிடுவான் ஏரியாவே. இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தீபக் ரொம்ப நல்ல பையன், அவன் ரொம்ப இன்னசென்ட்டு, அப்பாவி அப்படின்றாங்க. ஐயோ அப்பாவிலாம் கிடையாது, அவன் ஆளை முழுங்கிடுவான். ஆனால் பார்க்கறதுக்கு நல்ல பையன்தான். ஆனால் வந்து கொஞ்சம் ரஃபாக இருப்பான். பார்த்தீங்களா, கேட்டிங்களா? உண்மையிலே சொல்ல போனால் ஆமாம், ஒரு குட்டி சைஸ் தான் அவன். சட்டை பேண்ட் போட்ட குட்டி சைஸ் தான். இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணுமா? சட்டை பேண்ட்டு போட்ட குட்டி சைஸ் தானா? நல்ல பேரில் எனக்கே சிரிப்பு வருது. ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயம் வந்து கடமா பற்றி நான் சொல்லியிருப்பேன். கடமாவில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் வெரைட்டிஸ் தான் நான் காமிச்சிருக்கேன். இன்னும் நீடில்ஸ் கூடலாம் வரும், அதெல்லாம் வீட்டில் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றது, அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் போகுது அப்படின்னா இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கடமா இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு போகும், ரொம்ப டவுனாகவும் போகும், ரொம்ப ஹையாகவும் போகும். ஸோ அதனால் நான் எதுலேயுமே வந்து ரேட்டு போடாததுக்கு காரணம் என்னென்னா, சீ ஃபுட்ஸில் ரேட்டு போடாததுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து வீடியோ போடுறேன், நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பார்க்குறீங்க அப்படின்னா அது ரொம்பவே உங்களுக்கு வந்து ரொம்பவே டிஃபராக இருக்கும். ஸோ அதனாலே நான் பொதுவாக வந்து ரேட்டு போடவே மாட்டேன். இப்போ லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷே பார்த்தீங்க அப்படின்னா 180 ரூபா 150 ரூபாய் நம்ம விற்றுருந்தோம். பட் இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 350 வரைக்குமே போகுது. 250 to 350 ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. அதாவது நம்ம கடையில் கிடையாது, நான் சொல்கிறது ஒரு கூடையாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ ரேட் ஹெவியாக போயிட்டுருக்கு. ஏன்னா வெளி மார்க்கெட்டில் நிறைய பேர் தெரிஞ்சிச்சு அந்த மீன். ஸோ நிறைய ஏரியாவில் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. மீன் ரேட்டு போனால் ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பேய் கடமா, ஆக்டோபஸ், அப்புறம் சிஎஃப் பிக்கு, தாள கடமா, முட்டை கடமா, ஸ்மாலு, பிக்கு இதெல்லாம் நீங்கள் அனுப்புறீங்க. ஸோ கண்டிப்பாக யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற என் மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக நீங்கள் மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ஏன்னா ஃபோன் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா யார் வேணால் என்கொயரி பண்ணுவாங்க. பட் அது நம்மளுக்கு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி இருக்கும். என்கொயரி பண்ணுறது முக்கியம் கிடையாது. யாருக்கு முக்கியமோ கண்டிப்பாக நீங்கள் மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. See you all another great video. Bye guys.